Praise the Lord. ஆண்டவர் அனைவரோடு இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இது தாவீது ராஜா சொல்லுகிறார். எனக்கு எத்தனை நிந்தைகள் என் வாழ்க்கையில், நிந்தைக்கு மேல் நிந்தை. ஒருவன் தாவீதை நிந்திக்கிறான். இந்த நிந்தைக்கு பதிலாக என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இந்த சிறுமைக்கு பதிலாக, இந்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இதற்கு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டப்படுறீங்களா? துன்பப்படுறீங்களா? வேதனைப்படுறீங்களா? நிந்தைக்கு மேல நிந்தையா? அவமானப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தாவீதின் நம்பிக்கை நமக்கும் அந்த நம்பிக்கை. தேவன் அதற்கு பதிலாய் நன்மையால் உங்களை முடிசூட்டுவார். சரியா? சங்கீதம் 3:1-5 நீங்க படிச்சீங்கனாலே அதுல அழகா தாவீது சொல்லியிருப்பாரு, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஐயோ, என்னை சுற்றிலும் சத்துரு. எனக்கு விரோதமா எழுப்பினவங்க அநேகர். நிறைய குடும்பங்கள்ல கணவனே மனைவிக்கு விரோதமா எழும்புறான், மனைவியே கணவனுக்கு விரோதமா எழும்புறாங்க, தாய் தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்புகிறார்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் தாய் தகப்பன் இருக்கிறார்கள். இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே விரோதங்கள், எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். தாவீதுடைய ஏக்கம், எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஆண்டவர் தேவனிடத்தில் தாவீது சொல்றாரு, எனக்கு ரட்சிப்பு இல்லைன்னு என் ஆத்துமாவை குறித்து சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்த வசனத்துல சொல்றாரு, இஷ்டத்துக்கு என்ன பத்தி சொல்றாங்க. இவனை கடவுள் ரட்சிக்க காப்பாத்தவே மாட்டாரு. ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் தாவீதின் நம்பிக்கை பாருங்க, நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். எப்படி? நிந்தையில குடிந்து போன தலைகள், வேதனையில குனிஞ்ச தலை, அவமானத்துல குனிஞ்ச தலை, கடன் தொல்லையில குனிஞ்ச தலை, எத்தனையோ பிரச்சனைகள்ல குனிஞ்ச தலையை கர்த்தர் என்ன சொல்றாரு? உயர்த்துவார். இதுதான் ஆண்டவருடைய நம்பிக்கை. புரியுதா? அவர் தாவீதுடைய நம்பிக்கை. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சத்தமிட்டு கூப்பிடுறேன். என்னோட வேதனையில, என்னோட நிந்தையில, என்னுடைய துன்பத்துல நான் எப்படி என்ன பண்ணணும்? பகைவர் அநேகராய் இருக்கிறாரு, ஒவ்வொரு பகையா போய் தேடி போனாரா? இல்ல. அந்த பகையில அவர் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கும்? சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுப்பார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை! கர்த்தர் என்னை தாங்குகிறார். இன்னைக்கு நம்மள எத்தனை பேரை கர்த்தர் தாங்குகிறார்? நம்மளோட நம்பிக்கை எத்தனை பேர் கர்த்தர் தாங்குகிறார் என்பது நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை சத்தமிட்டு கூப்பிடுவோமா? ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி ஆண்டவரை தியானிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் அன்பு பிதாவே, இதோ உம்மை நோக்கி எங்கள் இருதயம் சத்தமாய் கூப்பிடுகிறது. அநேகர் பகையாளிகள் பெருகி இருக்கிறார்கள். அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் போயிற்று. ஆண்டவரே, தகப்பனே, இதோ எங்கள் இருதயம் சத்தமிட்டு கூப்பிடுகிறது. எங்கள் சிறுமைக்கு பதிலாய் நீர் எங்களை நன்மையால் முடிசூட்டுவீர் என்பது எங்களுடைய விசுவாசம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசம் ஆண்டவரே. யாரெல்லாம் விசுவாசித்து உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார், அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீர். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, 2 சாமுவேல் 20 அதிகாரம் 1-6 படிச்சு பார்த்தோம்னா,
ஒரு பென்யமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரன் சேபா என்னும் பேருள்ள பேலியாரின் மனுஷன் ஒருவன் தற்செயல தான் அங்க வந்து நிக்கிறான். தற்செயல அங்க வந்து நிக்கிறான். நின்னுட்டு எக்காலம் ஊதி சொல்றான், எங்களுக்கும் இந்த தாவீதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவனுக்கு எங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை உண்டு பண்றான். புரியுதா? அப்பதான் தாவீது ராஜ பதவி ஏற்க போறாரு. முன்னால பொசிஷன் பூரா அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். தன்னோட வாழ்க்கையில துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அவரை துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் இவர்தான் ராஜா அப்படின்னு தாவீதை தெரிந்தெடுத்த பிறகும் சவுல் முன்பகுதியில துரத்துறார். அவனை கொல்ல துரத்திக்கிட்டே இருக்கிறாப்ல சவுல். ஓடிக்கிட்டே இருக்கிறார் தாவீது. ரெண்டாவது ராஜாவாகிறார். ராஜாவானாலும் நிம்மதியா இருக்கிறாரா? நிம்மதியா இந்த ராஜ பதவியில உட்கார்ந்து இருக்கிறாரா? இல்ல. அவருடைய அன்பு மகன், அவருடைய ஒரு மகன் சுதந்திரவாளி துரத்துறான். அவன் பதவிக்கு ஆசைப்பட்டு தகப்பனை துரத்துறான். தகப்பனை கொல்ல வேண்டும் என்று துரத்துறான். தகப்பன் எப்படி ஓடுறாரு தெரியுமா? தகப்பன் வந்து 2 சாமுவேல் 15:30 இருக்கும். அவன் தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து, எப்படி பாருங்க, இதை கற்பனை செய்து பாருங்க. முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனார். தாவீது எப்படி போறாரு? எப்படி போறாருங்க? முகத்தை மூடிட்டு வெறுங்காலால அப்படியே ஓடி இருப்பாரு, செருப்பு இல்லாம ஒலிவ மலையில ஏறி போறார். தப்பி தன் மகன் துரத்துறாங்கிறதுக்கு, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பி தன் சிறு படையோடு ஓடுகிறார். சரி, அப்படி ஒலிவு மலையில ஏறி போறாரு. அங்கேயாவது அவருக்கு நிம்மதி இருந்துச்சா? அங்க சீமேயிங்கிற ஒரு மனிதன் பாக்குறார். சீமேயி தாவீதை சபிக்கிறான். எப்படி பாருங்க, பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வந்துகிட்டே இருக்குது. பிரச்சனைக்கு அடுத்தது பிரச்சனை, நிந்தைக்கு அடுத்தது நிந்தை, வேதனைக்கு அடுத்தது வேதனை. இந்த பட்டகாலை படும்பாங்க, அந்த மாதிரி தாவீதுக்கு. புரியுதா? அடுத்தது சீமையை சொல்றான், ஏய் நீ தாவீது தானே, பாருங்க கற்களை எறிந்தான். கற்களை மேல எறிகிறான். ஒரு கல்ல பொறுக்கி நாய் அடிக்கிற மாதிரி தாவீது அடிக்கிறான். அடிச்சுட்டு சொல்றான், இந்த ரத்த பிரியனே, எப்படி சொல்றான் பாருங்க, ரத்த பிரியனே, பேலியாளின் பிசாசின் மகனே, தொலைந்து போ அப்படின்னு. அவன் அந்த அளவுக்கு தொலைந்து போ, சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவாய் உன்மேல் கர்த்தர் ரத்த பழியை திரும்ப பண்ணுவார். சவுல கொண்டு நீதான ராஜாவான. சவுலோட சொந்தக்கார சீமை, புரியுதா? சவுலோட சொந்தக்கார சீமை. சீமையை அந்த அளவுக்கு நிந்திக்கிறான். அப்ப பக்கத்துல அந்த தளபதி அவனை கொன்றட்டான்னு கோபத்துல எடுக்கிறான். அப்பதான் தாவீது இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? விடு, ஒருவேளை அவர் சொல்றாரு பாருங்க, இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய அவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்க. எவ்வளவு மெச்சூர்டு தாட் பாருங்க. தாவீதுக்கு எவ்வளவு ஒரு பக்குவப்பட்ட மனசு பாருங்க. அவன் தூஷிக்கட்டும், அவன் தூஷிக்கிறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். எவ்வளவு ஒரு இது பாத்தீங்களா? கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் தூஷிக்கட்டும். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, தாவீதுக்கு ஒரு மனசுக்குள்ளார ஒரு ஏக்கம், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, நான் இப்படி எல்லாம் தூஷிக்கப்படுறேனே, நான் இப்படி எல்லாம் துன்பப்படுறேனே, இப்படி இவன் என்ன அவமானப்படுத்துறானே, ஒருவேளை என்னோட சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இந்த இடத்துலதான் தாவீது சொல்றார், என் நிந்தைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவார். இவ்வளவு அருமையான வார்த்தை. இப்படி இங்க இருந்துட்டு திருப்பி மக்கள் எல்லாம் திருப்பி வயசான பிறகு மக்கள் திருப்பி அவன் ராஜா பதவிக்கு வரான். புரியுதா? மகன் துரத்தி மலைக்கு வந்து திருப்பி மக்கள் அவனை தேர்ந்தெடுத்து திருப்பி ராஜ பதவியில ராஜாவாக அபிஷேகம் பண்ண போற நேரத்துலதான் இந்த பிக்ரியின் மகன் சேபாவின் மகன், புரியுதா? இவன் சத்தமிடுறான். என்னன்னு? சேபா என்னும் பேர் உள்ள பேலியாளின் மனுஷன் சத்தம் போடுறான், ஏய் தாவீது, நீ யாருடா எங்களை ஆட்சி செய்யறதுக்கு, உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு சத்தம். பாருங்க, இவ்வளவு நாள் ஒன்னா இருந்த கூட்டம் இப்ப 2ஆ பிரியுது. தாவீது யூத வம்சத்தான்,
யூதர்கள் தனியா பிரிகிறாங்க, இஸ்ரவேலர்கள் தனியா பிரிகிறாங்க. ரெண்டா பிரிச்சுட்டான். ஒரு எனிமை, ஒரு சத்தம், கூட்டம் இரண்டாய் பிரிந்தது. இன்னைக்கு சர்ச்சுகள்லயும் அப்படிதான் அமைதியா போயிட்டு இருக்கும் சர்ச்சு. எவனோ ஒருத்தன் சத்தம் விடுவான். ஜாதிங்கிற பேர்ல இன்னைக்கு சர்ச்சு பிரியுது, இனம்ங்கிற பேர்ல பிரியுது, மதம்ங்கிற பேர்ல பிரியுது. ஒருவன் தன் சுயநலத்துக்காய் போடுகிற சத்தம் பிரித்து விடுகிறது. நல்ல மனிதன் துக்கம் அடையும் அளவுக்கு பிரித்து விடுகிறது. தாவீதின் மனம் துக்கம் அடைகிறது. இப்படி பிரிக்கிறவனுக்கு ஐயோ, எரி நரகம் காத்திருக்கிறது. தன் சுய நலத்திற்காய், தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்காய், தான் ஒரு தலைவனாக வேண்டும் என்ற எண்ணத்திற்காய் ஒரு குரல் கொடுக்கிறாரே, பிரிவினை என்ற குரல். அப்பதான் தாவீது சொல்றாரு, ஐயோ. அப்பொழுது தாவீது அபிசாவை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்ரியின் குமாரனாகிய சேபா இப்போது நமக்கு பொல்லாப்பு செய்வான். என் பையன் அப்சலோம் முதல்ல என்னை துரத்தினான், அவனை விட இவன் மோசம், நீ அவனை துரத்தி பிடி அப்படி தாவீது கட்டளை. புரியுதா? தாவீதின் வாழ்க்கையிலே முதலாவது சம்பவம் தன் மகனால் துரத்தப்படுறார். இரண்டாவது சம்பவம் வயதான காலத்துல ஆட்சி எடுக்கும் போது இப்படி ஒரு பிரச்சனை. எல்லாம் சமாதானமா தானே போயிட்டு இருந்தது, நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஆட்சி எடுக்கிற நேரம், நாம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த நேரம், கடைசியில் ஒரு குரல் சமாதானத்தை குலைத்து போடுகிறது. நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான். நல்லா போயிட்டு இருக்கும், நல்லாதான் இருக்கும், திடீரென ஒரு பிரச்சனை நம்மளுடைய சமாதானத்தை குலைத்து போடும். புரியுதா? நம்மளோட நிம்மதியை உடைச்சிடும். தாவீதோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாய் வருகிறது. ஏன் நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனை வருது? காரணம் என்ன தெரியுமா? நம்மளோட வாழ்க்கையை நம்ம டைரக்ட் பண்ண முடியாது. புரியுதா? நம்மளோட வாழ்க்கையில நம்மையே நம்பி வாழ முடியாது. கர்த்தரை நம்பி வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் வகுத்த வழி இது. யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடந்துருச்சுன்னா நம்ம கடவுளை கூப்பிடுவோமா? என்னால எல்லாம் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடும். நான் சால்வ் பண்ணிப்பேன், நான் பண்ணிப்பேன், நான் பார்த்துப்பேன், நான் நடந்துப்பேன், நான் எல்லாம் பண்ணிப்பேன். நான் என்ற வார்த்தை ஓங்கி நிற்கும். பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் நான் என்ற வார்த்தை அங்கே அழிக்கப்பட்டு கர்த்தர் என்ற வார்த்தை வருகிறது. நான் அங்க ஜீரோ வாரேன், பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாத போது நான் என்ன வாரேன்? ஜீரோ வாரேன். கர்த்தர் அங்கே ஜீரோக்கு முன்னால பல ஜீரோக்களுக்கு முன்னால் ஒன்றாக நிற்கிறார், ஒன்னு போட்டு நிற்கிறார். அவரால் எல்லாம் முடியும். அதுதான் அந்த வழிவகுத்தல். புரியுதா? எவ்வளவு பெரிய இது பாருங்க. ஒவ்வொரு தத்துவத்திலையும் அதான் சொல்ற வேதத்துல வாசிக்கிறோம். தாவீதுக்கு எதிரான மனுஷன் எந்திரிச்சு நின்ற போது அதுவரை தாவீதை ஆதரித்து வந்த மக்கள் இப்பொழுது தாவீதுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். ஏன் எதிராக திரும்பினாங்க? ஏன்னா அந்த மக்கள் உண்மையிலேயே அன்போட அவர்கிட்ட பழகல. தாவீதிட்ட ஏதோ ஒரு உள்நோக்கம், ஏதோ ஒரு பெனிஃபிட், அதை ரிசீவ் பண்றதுக்காக தான் தாவீதோடு அந்த கூட்டம் இருந்திருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் அப்படிதான். ஏதோ ஒரு பெனிஃபிட்ட மட்டும் வாங்குறாங்க, ஏதோ ஒரு அர்த்தம், ஏதோ ஒரு இது. அது இல்லை என்ற போது அந்த மக்களின் சுயரூபம் உங்களுக்கு தெரிந்தது. இதுதாங்க வாழ்க்கை. இதுதான் நம்மளை சுற்றி. தாவீதுக்கு அன்னைக்கு இருந்தது போலதான் நமக்கும் இருக்குது இன்னைக்கு. இது ஒண்ணு நமக்கு புதுசா வந்துடல. தாவீதுக்கு அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு ஒவ்வொரு செட் ஆஃப் மக்களுக்கு, குரூப் ஆஃப் மக்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கும் அன்னைக்கு ரோதம் நடந்த மக்கள், இன்னைக்கு துரோகம் பண்ற மக்கள். உள்ளார்ந்த அன்பை அந்த மக்கள் வைக்கவில்லை, பிரிவினை அங்கே உண்டாயிற்று. இதைத்தான் தாவீதும் தன் சங்கீதத்தில் சொல்றாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை? நான் படுத்து நித்திரை செஞ்சேன்பா, இத்தனை பிரச்சனை இருக்கு என் வாழ்க்கையில, எவ்வளவா எதிரிகள் பெருகி இருக்கிறார்கள், என் எதிரிகள் அநேகரா இருக்கிறார்கள், ஆனா நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன்,
அவமானத்துல கூப்பிட்டேன், கஷ்டத்துல கூப்பிட்டேன், நிந்தையில கூப்பிட்டேன், கஷ்டத்துல கடன்ல கூப்பிட்டேன். அப்பா என் பிள்ளைகள் வேதனையில கூப்பிட்டேன், நான் வேதனைப்படும் போது கூப்பிட்டேன், என் நோயின் துன்பத்தில கூப்பிட்டேன். எனக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து பதில் வந்தது, பரிசுத்தரிடத்திலிருந்து பதில் வந்தது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளோட, நம்ம கஷ்டத்தோட, நம்ம நஷ்டத்தோட, நம் துன்பத்தோட, நம் நிந்தனைகளோட நாம் நம் தேவனை சத்தமாய் கூப்பிடுகிறோமா? இந்த வார்த்தையை உடனே சத்தமா கூப்பிடணும், ரோட்ல நின்று சத்தமா கூப்பிடுறது. அழகா ஜெபம் எப்படி பண்ணணும்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நீயும் கர்த்தரும் பாக்குற மாதிரி அங்க நீ அவரை கூப்பிடு. உள்ளத்திலிருந்து அது சத்தம் வர வேண்டும். அதுதான் மீனிங். எல்லாம் வாயிலிருந்து கத்துறது இயேசுவே அப்படி அல்ல. உன் உள்ளத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் 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 உன் இருதயம் ஒரு தேடலில் இறைவனை காண வேண்டும், இறைவனை கூப்பிட வேண்டும். தாகத்தோடு. தாகம், தண்ணி தாகம் எடுத்தா கத்திக்கிட்டா இருப்போம். சொல்லுங்க, தண்ணி தாகம் எடுக்குது, இதெல்லாம் தாகம் இல்ல. உங்களை ஒரு பாலைவனத்துல கொண்டு விடுறேன், தண்ணி தாகம் எடுக்குது, எப்படி தேடுவீங்கல்ல? கத்திக்கிட்டா தேடுவீங்க. தண்ணி தண்ணி தண்ணினா கத்துவீங்க. யாரு கேட்கும் தண்ணி தண்ணினா? யூ ஷுட் சர்ச் இல்லையா? நீங்க தேடணும். எப்படி தேடுவீங்க? ஓடுவீங்க, தேடுவீங்க. இப்படி இருக்க உங்கள் கண்கள் பார்க்கும் தண்ணீர் எங்கே, தண்ணீர் எங்கே, தண்ணீர் எங்கே. அதுதான் தாவீது சொல்றார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து நாடுவது போல், கதறுவது போல் தகப்பனே என் உள்ளம் உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கதறுதப்பா, கதறுது. இதைத்தான் சத்தமிட்டு கூப்பிட்டான். புரியுதா? அப்போ அவர் சத்தமிட்டு கூப்பிடுறாரு. அவருக்கு எங்க இருந்து பதில் வந்தது? பரிசுத்தரிடம் இருந்து பதில் வருகிறது. நம்மை தாங்குகின்ற அன்பு. நான் நண்பர்கள் என்று எண்ணியிருந்தவங்க எல்லாம் எனக்கு விரோதமாய் போய்விட்டார்கள். ஆனாலும் நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு? கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்ற உணர்வு. என்னானாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை தாங்குகிறார். எந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் நம்மை நெருங்காதபடிக்கு நமக்கு அரணாக, நமக்கு பாதுகாப்பாக, நம்மளுடைய கண்மலையாக இருக்கிற தேவன். அதான் சொல்றாரு, என் மக்களுக்கு நான் எப்படி இருக்கேங்கிறார். படைகளின் தலைவனாய் இருக்கிறேன், சேனைகளின் தளபதியாய் இருக்கிறேன். பிரச்சனை வருதா? உங்களுக்கு முன்னால படை தளபதியாய் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க அவமானப்படுறீங்களா? உங்க மேல காரி துப்புறாங்களா? உங்களுக்கு பிரச்சனைகள் வருதா? உங்கள் முன்பாக இறைவனே நின்று கொண்டிருக்கிறார், சேனைகளின் தலைவராய். அப்ப உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது நீங்க என்ன சொல்லணும்? சேனைகளின் தலைவர் என் முன்னே நிற்கிறார். அதுதான் தாவீது சொல்றார். நிந்தைகள் மத்தியிலே யோசிச்சு பாருங்க. எல்லாம் ராஜா, இன்னைக்கு ராஜ பதவி ஏற்க போறேன், இன்னைக்கு சந்தோஷமான நாள், எல்லா மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, என்ஜாய். அந்த நேரத்திலே ஒரு சத்தம், பிக்ரியின் மகன் சேபா, என்ன தாவீதே, உனக்கும் எங்களுக்கும் என்ன சண்டை? அவ்வளவுதான், முடிஞ்சது. ரெண்டா பிரியுது கூட்டம். பிரச்சனைகள் எதுவாயினும் தாவீதின் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது. ஆனால் பிரச்சனைகளுக்குரிய மனிதனுக்கு ஐயோ, அது நம்ம பண்ண அவசியம் இல்லை, ஆண்டவரை வச்சு செஞ்சிருவார். புரியுதா? நம்ம தலையின் அவசியம் இல்லை. ஆனாலும் பிரச்சனை உள்ள மனிதனை தாவீது அங்கே அழித்து போட்டான். பிரச்சனைகள், நமக்குள்ளே பிரச்சனைகள் வருகிறதா? அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை ஆலயங்கள் அல்லோலப்பட்டிருக்கிறது, எத்தனை ஆலயங்கள்ல இன்னைக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் கேட்டா கொள்ளையடிக்கிறான்றாங்க. கணக்கு கரெக்டா இருந்தாலும் கொள்ளையடிக்கிறான்ற வார்த்தை எடுக்கிறாங்க சர்ச்சில். ஏன் இந்த பிரச்சனைகள் சர்ச்சில்? ஏன் இந்த ஆத்துமாக்களை இப்படி விளையாடுகிறீர்கள்? இன்னைக்கு சர்ச்சில் அந்நியர்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவருடைய நாமத்தை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அசிங்கப்படுத்துகிற கூட்டம். எனக்கு அருமையான, இன்னைக்கு நம்மளுக்கு இப்படிதான் வாழ்க்கையில வேதனைகள் துன்பங்களால் நிறைந்திருக்கிறீர்களா? கஷ்டங்களால் நிறைந்திருக்கிறீர்களா?
என்னோட வாழ்க்கைய ஜீரோல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ ஆண்டவர், எனக்கு ஒரு தாளந்தும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன கிரியேட்டிவிட்டி இருக்கு, எனக்கு என்ன கிரியேஷன், எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு அடி முட்டாளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? இந்த தாவீதோட வாழ்க்கையில சம்பவங்களை பாருங்கள். இந்த சம்பவத்திலே அவன் சந்தோஷமாய் இருந்த நாட்களை விட துரத்தப்பட்ட நாட்கள், வேதனைப்பட்ட நாட்கள், துன்பப்பட்ட நாட்கள், நிந்திக்கப்பட்ட நாட்கள் அதிகம். ஆனால் ஒவ்வொரு வேதனையிலும், நிந்தையிலும், துன்பத்திலும் தாவீது அவனுடைய இருதயம் சத்தமிட்டு தேவனை தேடியது. அவன் ஒவ்வொரு இடத்திலும் சொல்றார், மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே, என் இருதயம் வாஞ்சிக்கிறது, உண்மை தேடுகிறது. இன்னைக்கு எத்தனை உள்ளங்கள் உங்களுடைய கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் தேடுறீங்களோ, எவ்வளவுக்கு அதிகமாய் தேடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்கள் நிந்தையை தேவன் சரி கட்டுவார். நம்ம வாழ்க்கையில நன்மையால் சரி கட்டணும். தேவன் நன்மையால் சரி கட்ட நாம் இடம் கொடுக்கணும் இல்லையா? நம்மளோட வேலை என்ன? சத்தமிட்டு கூப்பிடுறது, சத்தமிட்டு கூப்பிடணும். நிறைய பேர் இந்த கான்செப்ட் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அம்மா இருதயத்திலிருந்து கூப்பிடுங்க. உன் உள்ளம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் இருக்கிறது என்று கர்த்தர் குறித்து வேதனைப்படுகிறார். எவ்வளவு காலம் நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் வாழ்வாய்? இன்னைக்கு சர்ச்சில் நிறைய பேர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். தனக்கு பதவி வேண்டும், புகழ் வேண்டும், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் நடமாடிக்கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். பணம் சம்பாதிப்பதற்கு, பதவி, கௌரவம் வேணும், எல்லாத்துக்கும் சர்ச் வேணும். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க, கூவாறு மாதிரி ஒவ்வொருத்தருடையா போய் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. நீ சரியான ஒரு வார்த்தை நீங்க திருப்பி கேளுங்க. நீ சரியானவனா? திருப்பி கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் எல்லா இடத்திலையும் நடமாடிக்கொண்டிருக்கிறது. மக்களே, எச்சரிக்கையாயிருங்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் ஒருபோதும் சத்தமிட்டு இறைவனை கூப்பிடுவதில்லை. அவைகளின் வாய்கள் எப்பொழுதும் அடுத்தவனை பற்றிய பேச்சிலேயே இருக்கும். நீங்க அப்படி இருக்காதீங்க. நீங்க அப்படி இருக்கிறாதீங்க. உங்கள் உள்ளமோ அழுகின பிணமும் உள்ளே இருந்து நாறிக்கொண்டே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். தாவீது பாருங்க, தாவீது ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை இல்லை. அவனுக்கு பிரச்சனைகள் வருது, வேதனை வருது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்குறார். ஆண்டவர் சொல்றாரு, என் சிநேகிதனே, என் சிநேகிதனே, என் மனதுக்கு இனியவனே, என் மனதிற்கு இனியவனை, என் மனதுக்கு இசைந்தவனை நான் ராஜாவாக்குவேன் என்று தாவீதை தெரிந்தெடுத்தார். இறைவன் மனதுக்கு இசைந்தவர்கள் எத்தனை பேர் இங்கே? இறைவனுடைய மனதுக்கு இனியவர்கள் எத்தனை பேர்? நம்மளுடைய வாய் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் நாற்றமானதை பேசிக் கொண்டிருக்கிறதா? கண்ணிலே பார்க்காத தீமையான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஐயோ, என் சிஎஸ்ஐ சர்ச்சிலே எப்படியெல்லாம் வாய் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் நடமாடிக்கொண்டிருக்கிறது. அதிகமாய் வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன், கண்ணீர் விடுகிறேன். எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். தான் மற்றும் உத்தமன், இதையெல்லாம் என்கரேஜ் பண்ணி நம்ம வளர விட்டது யார் தப்பு? யார் தப்பு? நம்ம தப்பு. எங்கிட்ட வந்து ஒருத்தன் குறை சொல்றான், நான் என்ன சொல்லுவோம்? நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை சொல்லணுமா இல்லையா? இயேசுவே சவுக்கை எடுத்து சுத்துனாரா இல்லையா? ஆண்டவருடைய ஆலயம் அசிங்கப்படும் போது அவர் எப்படி நடந்துகிட்டாரு? தொட்டு முத்தம் கொடுத்தாரா? உங்களையே கையெடுத்து கட்டி பிடிச்சாரா? எப்படி நடந்துகிட்டாரு உங்ககிட்ட? சவுக்கை எடுத்தார், கலைகளை கலைந்தார். ஆண்டவருடைய ஆலயம் அசிங்கப்படுமானால் ஒவ்வொருவனுக்கும் வைராக்கியம் வர வேண்டும். கையில் ஏன் சவுக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை வாய்கள் உங்களிடம் வரும் பொழுது சொல்லுங்கள், நாற்றமெடுத்த கல்லறை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே வாயை மூடு என்று சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட யாரு பேச மாட்டாங்க. நீங்க பாவத்திலிருந்து தப்பிச்சுக்க தைரியமா சொல்லுங்க. இயேசு தைரியமா சவுக்கெடுத்தாரா இல்லையா? சவுக்கெடுத்தாரா இல்லையா? ஆலயத்திலே நன்மைகள் நடக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய நாமம் அசிங்கப்படக்கூடாது என்றால், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் கடமை என்று ஒன்று இருக்கிறது. யாரு தப்பிக்க முடியாது, யாரு தப்ப முடியாது. ஆமோதிச்சீங்கன்னா நீங்களும் அந்த பாவத்துக்கு உட்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஐயோ.
ஐயோ, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து 2 விஷயம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒண்ணு, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருப்பதை அவர் விரும்புவதில்லை. புரியுதா? அடுத்தவன் பண்ற தப்புக்கெல்லாம் நீங்க ஆமோதிக்கிறீங்க இல்லையா, அப்பவே நீங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. உங்களுடைய இருதயத்திலே பிணம் நாறிக்கொண்டு இருக்கிறது, அசிங்கம் நாறிக்கொண்டு இருக்கிறது. உங்களுடைய எண்ணத்தை புதிதாக்குங்கள். தாவீதை போல. தாவீது பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவன் இருதயத்தை புதுப்பிக்கிறான். ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அவன் எப்பெல்லாம் வேதனைப்படுகிறானோ, எப்பெல்லாம் கஷ்டப்படுறானோ, எப்பெல்லாம் நிந்தைக்குட்படுகிறானோ, அப்பெல்லாம் அவன் கூப்பிடும் போது ஆண்டவர் வந்து அவனை விடுவிக்கிறார். இதுதாங்க தேவன். நம்ம கூப்பிடும் போது வர்றாரா, விடுவிக்கிறாரா? எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க 2 கை 2 காலு மூளை எல்லாம் நல்ல வளர்ச்சியோட நல்லா இருக்கு, நல்ல வாய் இருக்குதுன்னு திமுறா சர்ச்சில் எல்லாம் நல்ல அட்டகாசம் பண்றது. உன் வாரிசுகள், எச்சரிக்கை கொடுக்கிறேன், உன் வாரிசுகள் உன் கண் முன்னே அழிந்து போகும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் இதை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய ஆலயத்தை எளிதாய் நினைத்து விடாதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை அசிங்கப்படுத்தி விடாதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கி விடாதீர்கள். எச்சரிக்கை கொடுக்கிறேன். கடைசி காலம் வந்து விட்டது. இதோ என் காலத்திலே எல்லாம் நடந்து முடிந்துவிடும். பெரும் அழிவுக்குள் உலகம் போய்கொண்டிருக்கிறது. சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். சறுக்கும் போது உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள். கை தூக்கிவிட அவரால் மட்டுமே முடியும். எனக்கு அருமையான, இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள், பாவங்கள், பாவ சிந்தனைகள், மற்றவர்கள் செய்யும் பாவத்திற்கு ஆமோதிக்கிறது, இதை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடுவோமா? நம் நிந்தையிலும், நம் வேதனையிலும், நம் கஷ்டத்திலும் அவர் நமக்கு பதில் தரும். கண்களை மூடி அவரை ஜெபிப்போமா? தகப்பனே, எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரை எங்களை சுற்றினோம், ஆனாலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். எங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை கொடுத்தீர். ஒவ்வொரு ஆலயமும் இன்று அசிங்கப்படும் பொழுது கஷ்டமா இருக்கிறதப்பா. உம்முடைய நாமம் அசிங்கப்படும் பொழுது, உம்முடைய நாமத்தை அசிங்கப்படுத்தும் பொழுது, நாங்கள் வீணிலே வழங்கும் போது, இதோ தகப்பனே, நான் பல நேரம் சொல்வேன், சென்னை சிட்டியும் டெல்லி மேஜர் சிட்டிகள் அழிந்து பேரழிவுக்குள் செல்லும் காலம் வந்துவிட்டது. தகப்பனே, இதோ இந்த கோயம்புத்தூர் காப்பாற்றப்படும். ஆனால் அது எந்த அளவுக்கு என்பது, இதோ இந்த பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அசிங்கப்படுத்தாத படிக்க, இதோ உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் தருவீராக. பதில் தருவீர் என்று விசுவாசிக்கிறேன் தகப்பனே, விசுவாசிக்கிறேன். உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் உள்ளங்களை நீர் நேசித்து அவர்கள் வாரிசுகளையும் சந்ததிகளாயும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களை, கோ டு யூடியூப் அன்ஷேக்கல்டு மினிஸ்ட்ரி, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடவுளோட வார்த்தையை ஷேர் பண்ண தயங்காதீங்க. ஆண்டுடைய ஆலயத்தை தயவு செய்து அசிங்கப்படுத்தார். பிரைஸ் காட்.